வணக்கம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. எங்கள் ஊர் பக்கத்தில் இந்த மேப்பாடி அந்த ஊரில் மண் சரிவு நடந்ததை பற்றி வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப சங்கடமான நிலைமையில் இருக்காங்க எல்லோரும். ரொம்ப எல்லோரும் பாதித்து இப்போ வரைக்குமே ஒரு 100 200 பேர் இறந்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் 200 பேருக்கு பக்கம் காணோம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு தேவையான உதவி தன்னார்வ தொண்டு நிறுவனம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தேவாலா அந்த ஏரியாவிலேருந்து நிறைய உதவிகள் கேட்குறாங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணலான்னு இருக்கோம். எங்களுக்கும் வேலை வாய்ப்பு எல்லாம் குறைவு, அந்த மழைனால வேலையும் இல்லை சுத்தமாக. இருந்தாலும் நாங்கள் உதவி பண்ணணும், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணலான்னு இருக்கோம். ரொம்ப தூரத்துலேருந்து எங்கள் வீடியோ பார்த்து எங்கள் சப்ஸ்கிரைபர் அவங்கெல்லாம் எங்களுக்கு எதுவும் உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் அக்கௌண்ட் நம்பர் தரோம். அதன் மூலிமா பணத்தை போட்டு விட்டிங்கன்னா உங்கள் பேரை சொல்லி. இப்போ என்னென்னா அவங்களுக்கு பணம் உதவி கூட இல்லை, பொருள் உதவி தான் நம்ம கொடுக்கணும். சாப்பாடு, துணி, அவங்களுக்கு தேவையான திங்ஸு, சோப்பு, அந்த மாதிரி ஐட்டம், அப்புறம் குழந்தைங்களுக்கு பால் பவுட்ரு, பிஸ்கெட், அந்த மாதிரி ஐட்டம் தான் கேட்குறாங்க. எங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஆசை, ஆனால் எங்களால் முடியாத சூழ்நிலை. ஏன்னா எங்களுக்கு நீலகிரியை பொறுத்தளவுக்கு நல்லா மழை வந்துட்டாலே வேலை வாய்ப்பெல்லாம் கம்மி ஆயிடும். இப்போ எங்களுக்கு உதவி பண்ணணுன்றது பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்குது. ஆனால் நாங்கள் ஏதாவது இப்போ என்னென்னா சொல்லணுமா என்னன்னு தெரியல, நகையை ஒன்று கொண்டு அடகு வச்சுட்டு அதுலேருந்து அமௌண்ட் எடுத்து, பெருமைக்காக சொல்லலை, அதை தான் எங்களால் பண்ண முடியாது. நகையை கொண்டு அடகு வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் காசு எடுத்து கொண்டு போய் எங்களுக்கு உதவி பண்ணலான்ட்டு இருக்கோம். நீங்களும் யாராவது தூரத்தில் இருக்கவங்க உதவி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா, எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். நாங்கள் கொண்டு போய் அதை அவங்கக்கிட்ட சேர்த்துறோம். ஏன்னா எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க. இருக்கிறவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுக்கணும். அது நம்ம தான் பண்ணணும். கவர்மெண்ட் அவங்க பண்ணுறத பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களால முடிஞ்சதை பண்ணுறாங்க. நம்மளால் முடிஞ்சது நம்ம சகோதரிகள் அதாவது நினச்சி அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் யூடியூபர்ஸ்லாம் இல்லை, இப்போ தான் நாங்கள் வளர்ந்துட்டு வர்றோம். நீங்கள் எங்களோட சேனலுக்குள்ளே போய் பார்த்தாலே தெரியும், நாங்கள் அவ்வளோ பெரிய யூடியூபர்ஸ்லாம் இல்லை, இப்போ தான் வளர்ந்துட்டு வரோம். இருந்தாலும் எங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணணும், எங்களால் கொஞ்சம் முடியும். அது எங்களுக்கு இப்போ எங்கள் சப்ஸ்கிரைபர்லாம் பண்ணணும்னு நினைப்பீங்கல்ல, அந்த மாதிரி யாராவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் காண்டாக்ட் நம்பர் கூட கொடுக்குறோம். பண்ணி நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். இவர் போய் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு வந்துடுவார். நாங்கள் குழந்தைங்களும் வச்சுட்டுருக்கனால நான் போக முடியாது. மெயினாக நேற்று கூட இவர் போகலான்லாம் சொன்னார், அந்த இடத்துக்கு இவர் போயிட்டு வரேன்னு சொன்னார். ஆனால் அங்கே எல்லோரும் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எல்லோரும் வர வேண்டாம். ஆனால் என்னென்னா தொண்டு நிறுவனம் இப்போ இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் கொடுத்து விடலாம் எல்லா பொருளெல்லாம். நீங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு அமௌண்ட் கலெக்ட் ஆகிடுச்சுன்னா அதில் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி அவங்கக்கிட்ட நாங்கள் கொடுத்து விடலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணணும். உதவி பண்ணுங்கள் நண்பர்களே, சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். ஓகே நண்பர்களே, ரொம்ப ரணமானதாக இருக்குது. அந்த நியூஸ் நீங்கள் பாருங்கள், சன் நியூஸ்லாம் போட்டுட்ருக்காங்க, கேரளா நியூஸ்லாம் போட்டுட்ருக்காங்க, பாருங்கள். ரொம்ப ரணமான ஒரு சங்கடம். உடம்பு கை கால் தனியாக அப்படிலாம் போயிருக்குது. யாரும் யாரோட உடம்புன்னு கண்டுபிடிக்க முடியல. எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு சரியான கணக்கு. இன்னொன்று என்னென்னா, இங்கேருந்து நாங்கள் இருக்க இடத்துலேருந்து 30 கிலோமீட்டரில் தான் அந்த ஊர் இருக்குது. எங்களுக்கும் அந்த அளவுக்கு மழை பெஞ்சா, நாங்கள் எங்களை காட்டினா அதிகமாக மழை பெஞ்சனால அந்த ஊர் அந்த அளவுக்கு பாதிச்சிச்சு. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு இப்போ சின்ன சின்ன உதவிகள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்களோட இதை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறோம். உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள், அவ்வளோதான். அந்த நியூஸ்லாம் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு கூட எங்களுக்கு நீங்கள் பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஏன்னா எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம். உங்களால் இப்போ ஒரு சிலர் தூரமாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பண்ணணும்னு நினைப்போம், அது எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்ல, அவங்களுக்காக தான் சொல்கிறோம். இப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களை நம்பி நீங்கள் பண்ணலாம். அதுக்கு நாங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணுவோம். அதுக்குள்ள ப்ரூஃப் எல்லாம் உங்களுக்கு வீடியோல நாங்கள் கொடுக்குறோம். ஓகே நண்பர்களே, நன்றி.
வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்பர் கொடுக்குறோம். நன்றி.